செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்து ஈரோட்டில் நடக்கக்கூடிய பரப்புரை என்பதால அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில விஜய் அவர்களினுடைய பேச்சில் இன்றைய மையப்பொருளாக என்ன இருக்கும் என எதிர்பார்க்கலாம்? ஈரோடு பொங்கி புனலெடுத்து பாய்கின்ற காவிரி பாய்கிற நாடு ஈரோடு. இன்றைக்கு சாயப்பட்டறையினுடைய கழிவுகள் எல்லாம் அந்த ஆற்றில் கலக்கப்படுகிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு கழக அரசு தவறியிருக்கிறது. ஈரோடு உலகத்திற்கே மஞ்சள் ஈரோடு. அந்த மஞ்சள் வியாபாரிகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய மஞ்சளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்பதையும் தாண்டி உற்பத்தி செய்யக்கூடிய மஞ்சளை பாதுகாத்து வைப்பதற்குரிய கிடங்குகள் ஈரோட்டில் இல்லை. அது மட்டுமல்ல, ஈரோடு நகரம் ஒரு தொழில் நகரமாகவும் அடையாளம் காணப்படுகிறது. அந்த தொழிலுக்கு உரிய முக்கியத்துவத்தை இன்றைக்கு இழந்து ஈரோட்டில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கு கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்தின் மத்திய பிரதேசம் போபாலிலிருந்து வருவார்கள். நான் இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து போவார்கள். அந்த பரபரப்பாக கூடுகிற சந்தையில் அவ்வளவு துணிகள் மலை போல் குவிந்து கிடக்கும். அப்படி இந்த சந்தைப்படுத்துகிற அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை விட அந்த சந்தையினுடைய முக்கியத்துவத்தை யாரும் உணரவில்லை. அதையெல்லாம் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஈரோடுக்கு நானே போய் ஆண்டுகள் பலவாகிறது. அங்க இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தெரிந்தும் தெளிந்தும் விஜய் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவருடைய பேச்சு அந்த ஈரோடு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே உணவு விநியோக கடையே இல்லை என்று சொல்லி பாண்டிச்சேரியில் பேசியதற்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்வினையாற்றினார்கள். விஜய் எது பேசினாலும் செய்தியாகி விடுகிறது. இந்த வாரம் நேற்று வந்த ஜூனியர் விகடனில் அது பற்றி ஒரு செய்தி கட்டுரை வந்துவிட்டது. விஜய் சொன்னதுதான் உண்மை. கடந்த அக்டோபரிலேதான் தமிழ்நாட்டில் இருப்பதை போல பொது விநியோக கடை அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய், சர்க்கரை, சோப்பு, தேயிலை இப்படி வழங்குகிற விநியோக கடை பாண்டிச்சேரியில் இல்லை. அக்டோபர் மாதம்தான் அரிசி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருந்த காலத்திலேயே அதை நிறுத்திவிட்டார்கள். இதை சொன்ன ஒரே தலைவர் விஜய் தான். ஆகவே அவர் எதை சொன்னாலும் பெரிய செய்தியாகி விடுகிறது. அதுதான் ஒரு தலைவருக்கு இருக்கிற முக்கியத்துவம். அதை தாண்டி கச்சத்தீவை விட்டு கொடுத்தவர்களே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பேசுகிற காலம் இந்த காலம். எல்லோரும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆனால் விஜய் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பேசிய உடனேயே இலங்கையில் இருக்கிற வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அந்த விஜயினுடைய பேச்சுக்கு பதில் சொல்லுகிறார். கச்சத்தீவை விட்டு தர முடியாது, அது எங்களுக்கு உரிமை உடையது. கச்சத்தீவில் இருக்கக்கூடிய மாதா கோவில்களுக்கு சகஜமாக செல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது. இதிலே அரசியல் செய்ய வேண்டாம் விஜய் என்று இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய அளவிற்கு விஜயனுடைய பேச்சு அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே ஈரோட்டில் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவார் என்று தாவேகாவின் தொண்டன் என்ற நிலையில் நானும் எதிர்பார்க்கிறேன். முந்தைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்குமே விஜய் அவர்கள் சில நிமிடங்கள் மட்டும்தான் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஈரோடு பரப்புரையை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய அந்த பேச்சு நிமிடங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போல தாவேகாவின் மற்ற நிர்வாகிகளும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஐயா? இல்ல, குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசுகிறார். அவர் பாண்டிச்சேரியிலே அந்த பேச்சு ஒரு உதாரணம். பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் கோரிக்கை. அதை வலியுறுத்தினார்.
காரைக்காலில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு கடலில் மீன்பிடிப்பதற்கான உரிமைகள் சிங்கள காடையர்களால் இன்றைக்கு பறிக்கப்படுகிறதையும் சுட்டிக்காட்டினார். இந்தோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் இருந்த இடம் பாண்டிச்சேரி. இன்றைக்கு ஆலைகள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதையும் அங்கே சுட்டிக்காட்டினார். குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசினார். இன்றைக்கு எப்படி பேச போகிறார் என்று என்னாலே அனுமானிக்க முடியவில்லை. தாவேகா நிர்வாகிகள் அண்ணன் செங்கோட்டையன் அந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். வேறு யாரும் பேசுவார்களா என்கிற விவரம் எனக்கு தெரியவில்லை. ஐயா, கடந்த காலங்கள்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் அப்படின்னு ஒரு பெயரை சொன்னாலே நீண்ட மணி நேரம் 12 மணி நேரம் தொடர்ந்து ஒரு சொற்பொழிவை ஆற்றுவார் அப்படிங்கிற ஒரு பெயர் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தலைமுறையினர் அவ்வளவு நீண்ட கால பேச்சை எப்படி எதிர்கொள்வார்கள்? அதே போல மக்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தலைவரை காண்பதற்காக நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய நிலையும் அவர்கள் பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரியான ஒரு பேச்சுகளை தாவேக்காவில் எதிர்பார்க்கலாமா? இல்ல, தாவேக்காவில் எதிர்பார்க்கலாம்னா நான் பேசத்தான் போறேன். அதுல ஒண்ணும் இல்ல. நாம் கடந்த 14ஆம் தேதி ராணிப்பேட்டைக்கு அருகில் மாம்பாக்கத்தில் பேசினேன். நான் பேசுவதற்கு முன்னாலே கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் லயோலா மணி, கட்சியினுடைய இன்னொரு செய்தி தொடர்பு துணை செயலாளர் லயோலா மணி, கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஜாகிரா பானு அவர்கள் இருவரும் பேசியதற்கு பிறகுதான் நான் பேசினேன். அது மட்டுமல்ல, அந்த ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகளும் பேசினார்கள். ஆகவே விஜய் அவர்களுக்கு வருகிற கட்டுக்கடங்காத கூட்டம், அதை கட்டுப்படுத்துவதும் அதை கண்காணிப்பதும் சவாலான வேலை. ஆகவே குறைந்த நேரம் பேசிவிட்டு அவர் விடைபெறுவது அந்த நிலைமைக்கு ஏற்ப அவர் எடுக்கிற முடிவு. எளியவன் என்னை போன்றவர்கள் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு நேரமும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றே கருதுகிறேன். நேற்றைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் இருக்கிற பனையூரில் நான் பேசினேன். வெறும் மீனவர்கள் வாழுகிற அந்த பகுதி, கடலாடும் மீனவர்கள் கணக்கில்லாமல் கூடியிருந்தார்கள். காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் என்று பெயரால் சில முட்டுக்கட்டைகளை போட்டார்கள். அதையும் தாண்டி பெரிய கூட்டம் கூடியது. நேற்றைக்கும் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த தம்பியும் பலரும் பேசியது. தேவகி என்ற ஒரு அம்மா பேசினார். அதற்கு பிறகு லயோலா மணி பேசினார். அதற்கு பிறகு நான் பேசினேன். இது ஒரு குளிர்காலம். நீண்ட நேரம் அந்த குளிரில் காத்திருக்க முடியாது. ஏனென்றால் காசு கொடுத்து வருகிற கூட்டம் அல்ல, தானாக வருகிற கூட்டம். அந்த கூட்டத்தை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டுங்கிற பொறுப்புணர்வு எனக்கும் இருந்த காரணத்தினால் 9:30 மணிக்கு நான் பேசியை முடித்துக் கொண்டேன். ஆகவே நிலைமைக்கு ஏற்ப எவ்வளவு நேரமும் பேசுவதற்கு தாவேக்காவிலும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு எந்த கட்டுப்பாடுகளையும் விஜய் விதிக்க மாட்டார் என்றும் நான் கருதுகிறேன். ஐயா, பொதுவா தற்போது ஒரு விமர்சனம் இருக்கு, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரிதல் அவர்களுக்கு கிடையாது, அதனாலதான் தாவேக்காவில ரசிகர் மனப்பான்மையில் அவங்க போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஓட்டாக மாறுவதற்கான வாய்ப்பில்லை போன்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இளைஞர்களினுடைய அரசியல் புரிதல் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறதாக நீங்க பார்க்கிறீங்க? இல்ல, அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது. ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் நீண்ட காலமாகவே இருக்கிறது. அதை இட்டு நிரப்ப வந்த அண்ணன் வைகோ, அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த கபில்சலம் கரப்பேப்பனார், அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த தேசிய முற்போக்கு கழகத்தை தொடங்கிய விஜயகாந்த், அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அதை இட்டு நிரப்புவதற்கு வந்த சீமான், எல்லோரும் தோற்று போனார்கள், தொலைந்து போனார்கள். ஆனால் அந்த மாற்று அரசியலை கொண்டு வருகிற ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விஜயை பார்க்கிறார்கள். அந்த இடத்தை அவர் நிரப்பிவிட்டார் என்பதுதான் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தி. விஜய் நம்பி இருக்கிற அந்த தம்பிகளுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று சொல்லுவது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு, அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. ஒரு தலைவனுக்கு பின்னால் இவ்வளவு பேர் திரளுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கிறார்களா? கூட்டத்திற்கு கோழி பிரியாணியும்
கூட்டத்திற்கு கோட்டரம் எடுத்து கூட்டம் சேர்க்கிறவர்களுக்கு தான் அரசியல் புரிதல் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாவி வருகிற தண்ணீரை போல திரண்டு வருகிற அந்த பெருங்கூட்டத்திற்கு அரசியல் புரிதல் இல்லை என்பது அந்த மக்களை கொச்சைப்படுத்துவதாகவும் அவமானப்படுத்துவதாகவும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது, அரசியல் புரிதல் கொண்ட அந்த தம்பிகள் தான் அதை தீர்மானிக்க போகிறார்கள் என்பதை 2026 தேர்தலில் நாம் கண்கூடாக பார்க்க இருக்கிறோம். ஆகவே அரசியல் புரிதல் இருக்கிறது. அந்த கொள்கை தலைவர்கள் என்று அவர் அடையாளம் காட்டியிருக்கிற தந்தை பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், ராணி வேலு நாச்சியார், 2 பிரதமர்களை தீர்மானித்த கர்ம வீரர் காமராஜரை ஒவ்வொரு கூட்டத்திலும் கௌரவிப்பதும், கூட்டம் தொடங்குகிற பொழுதே தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும், கூட்டம் தொடங்கியதற்கு பிறகு தாவேகாவின் கொடிப்பாடல் பாடுவதும், கூட்டம் தொடங்க போகிற பொழுது ஒரு உறுதிமொழி ஏற்பதும், அரசியல் அமைப்பு அரசியல் சாசனத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மொழிப்போர் தியாகிகளை போற்ற வேண்டும், விடுதலைக்கு பாடுபட்டவர்களை வணங்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு உறுதிமொழி ஏற்பதும் தாவேகா கூட்டத்தில் மட்டும்தான் இன்றைக்கு நான் பார்க்கிறேன். அந்த உறுதிமொழியை கூட்டத்தில் எடுக்கிற பொழுது நானே பூரித்து போகிறேன், புலகாங்கித்து போகிறேன். ஆகவே அரசியல் புரிதல் என்று சொல்வது, புரிதல் இல்லை என்று சொல்வது அழுக்காறு படைத்த அழுக்கான மனிதர்களின் குற்றச்சாட்டு. இதை நான் நிராகரிக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் ஈரோட்டில் பரப்புரை தொடங்கவிருக்கும் நிலையில் பரப்புரை குறித்தும் விஜயனுடைய அரசியல் பயணம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா.